நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது மோட்டார் வாகனங்கள். இந்த மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துறதில் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. இது குறித்த விழிப்புணர்வுகளை நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் எல்லா இடங்களில் சொன்னாலும் கூட அதிவேகமாக பயணிப்பது, அதாவது அந்த விதிகளை ஃபாலோ பண்ணுறது, இந்த விதத்தில் எல்லாருமே ஏமாந்து போகிறாங்க. யாருமே விதிகளை ஃபாலோ பண்ணலைங்க. லைட்டை டிம்மு பிரைட்டு பண்ணுறது எப்போ பண்ணணும், எப்போ டிம் பண்ணணும் கிடையாது. ஓவர்டேக் பண்ணுறது எப்போ பண்ணணும் அது கிடையாது. குறுக்கு சாலையிலேருந்து மெயின் சாலையை சந்திக்கும் போது அப்படியே ஏறுறது, கோணக்கழுத்தாக ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே வளைவில் முந்துறது, வீட்டிலேருந்து ஏறையிலேயே ஃபோனோட தான் அவ்வளோ பேரும் வராங்க. ஏன் வீட்டில் உட்காந்து பேசிட்டு வரலாம். டூ வீலர் ஓட்டும் பொழுது எந்த விதமான ஹெல்மெட் போட்டுக்கிறது இல்லை, ஃபோனோடே அவ்வளோ பேரும் போகிறாங்க. எந்த சூழ்நிலையில் அவங்க எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள். சில பேர் இளைஞர்கள்லாம் வண்டி வாங்கி வச்சுக்கிட்டு 6 செகண்டில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகணுங்கிற வண்டி வாங்குகிறாங்க. அந்த வண்டியில் 2 பக்கம் கண்ணாடியையும் பிடுங்கி எரிஞ்சிட்றாங்க. அவங்க போகிற போக்கில் 6 செகண்ட்லேயே அப்புறம் விண்வெளிக்கு போகிறது மாதிரி போகிறாங்க. கடைசியாக அவங்க உண்மையிலே விண்வெளிக்கு தான் போயிடுறாங்க. அவன் மட்டும் போனாலும் பரவாயில்ல, அப்பாவி குடும்பங்களை சாய்ச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ மிகப்பெரிய யமனா இன்றைக்கி வாகனம் நம்மகிட்ட இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு 1 வாகனம் மட்டும் இல்லை, 2 வாகனம் 3 வாகனம் வந்தாச்சு. இப்போ இந்த வாகனங்களில் இன்சூரன்ஸும் போடுறது கிடையாது, லைசன்ஸ் வச்சுக்கிறது இல்லை, ஆர்சி புக்கு வச்சுக்கிறது இல்லை, சகட்டு மேனிக்கு போய்கிட்டு இருக்காங்க. எந்தவித கவலையும் படலை. என்ன கொண்டு போக போகிறோம்னு தெரியல. எவ்வளோ வேகமான பயணம் பார்த்திங்களா. சல்லுன்னு போகிறேன். அவ்வளோ பேரும் ஆரன் அடிக்கிறதுனா ரொம்ப பேருக்கு வேப்பங்காயை திங்கிற மாதிரி இருக்குது. ஏன் வளைவில் ஆரன் அடித்து வந்தானே, நைட் நேரத்தில் டிம் பிரைட்டு பண்ணான்னு எல்லோரும் முணுக்குன்னு லைட் அடிக்கிறேன். அதாவது ஒரு பேரிகார்டில் வந்துட்டால் ஒரு வண்டி வந்த உடனே மினுக்குன்னு லைட் அடிச்சு அவன் மின்னிக்கிட்டு வரேன். அவன் என்னமோ வேகமாக சீனியர் டிரைவர்ஸு, யூனிஃபார்ம் போட்ட சீனியர் டிரைவர்ஸே வளைவில் முந்துறாங்க. அது அரசு போக்குவரத்து கழகம் போட்டுறவங்க யாருமே ஃபாலோ பண்ணலாங்க. என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில். நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து. இன்றைக்கி அது திரும்ப அந்த வாகனத்தை பற்றி சொல்கிறோம்னா, தயவு செய்து மோட்டார் வாகனம் ஓட்டும்போது ரோட்டில் அந்த ஆக்சிலேட்டர் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையிலையும் நம்ம கால்லையும் தான் ஆக்சிலேட்டர் இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அந்த வேகத்தை மிதமாக ஓட்டி கவனமான எச்சரிக்கையான பயணம் இருந்தால் தான் எதிராளி குடும்பங்கள் யாரும் ஒவ்வொருத்தரும் இந்த குடும்பத்தில் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை நம்பி வராங்க, குடும்பத்துக்காக ரோட்டில் வராங்க. அப்போ நம்ம வாகனம் மட்டும் வேகமாக போனால் நினைக்கக்கூடாது, எவ்வளோ எச்சரிக்கையோடு போகணுங்கிறத அந்த இதில் கவனமாக இருக்கணும். அதனால் யாரும் விதிகளை ஃபாலோ பண்ணுறதில் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கொரோனாவை விட வாகனங்கள் தான் இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். நன்றி, வணக்கம்.